வணக்கம். ஏப்ரல் 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி நிஃப்டி 1.9% அதிகரித்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,800 கோடி ரூபாய்க்கு. இந்த வாரம் 2 நாட்கள் விடுமுறை இருக்குங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஏப்ரல் 14ஆம் தேதி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு விடுமுறை. அதே போல் ஏப்ரல் 18ஆம் தேதி குட் ஃப்ரைடேயை முன்னிட்டு விடுமுறை. சைனா USA இடையே இருக்கக்கூடிய வரி போர் மேலும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. சைனா வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 84% சைனா வரி விதிச்சாங்க USA மீது. USA 125% வரி விதிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ USA 145% வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. சைனா பதிலுக்கு 125% வரைக்கும் இப்போ வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அதே செய்தியில் மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ மேலும் USA வரியை உயர்த்தினாங்கன்னா சைனா அதை கவனிக்க போகிறதில்ல, வரியை உயர்த்த மாட்டாங்கன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளிக்கிழமை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது USA சைனா இடையே இருக்கக்கூடிய இந்த வரிப்போர் தான். இந்த வரிப்போர் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே ஆர்டர் அதிகரிக்கும், மார்ஜின்ஸ் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இப்போ இருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. சில ஸ்டாக்ஸுடைய பெயர்களையும் சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். டிக்சன் டெக்னாலஜிஸ், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், PG எலக்ட்ரோபிளாஸ்ட், ஆம்பர் என்டர்பிரைசஸ், சிர்மா SGS டெக்னாலஜிஸ் எல்லாமே பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மார்ச் மாதத்திற்கான டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வழியாக வந்த பணம் குறையும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது குறைஞ்சிருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு குறையலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கிய காரணம் வரி போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால SIP வழியாக வரக்கூடிய பணம் குறையும் மார்ச் மாதத்தில் எதிர்பார்ப்பு இருந்தது. பிப்ரவரி மாதத்தில் SIP வழியாக வந்த பணத்துடைய எண்ணிக்கை 25,999 கோடி ரூபாய். மார்ச் மாதத்தில் 25,926 கோடி ரூபாய் 4 மாத லோவை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவில் விழலை. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது தான் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். எவ்வளவு SIP நிறுத்தப்பட்டிருக்கு மார்ச் மாதத்தில்? 51 லட்சம். ஆனால் பிப்ரவரி மாதத்தில் நிறுத்தப்பட்டது 55 லட்சம். புதிதாக துவங்கப்பட்ட SIP உடைய எண்ணிக்கை 40 லட்சம் மார்ச் மாதத்தில். பிப்ரவரி மாதத்தில் அது 45 லட்சமாக இருந்தது. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. பஜாஜ் குரூப் கம்பெனி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் எனர்ஜி இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். கம்பெனி அல்ட்ரா மெகான்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 400 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். சியட் நிறுவனம் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஏற்கனவே 100% ஸ்டேக் டயர்ஸ் அண்ட் மோர் ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட்ல வைத்திருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக முதலீடு செய்கிறாங்க. 345 லட்சம் ரூபாய் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறாங்க. சியட் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இந்த முதலீடு நடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சாய்ஸ் இன்டர்நேஷனல் தரப்புல அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு சோலார் பிளான் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து இது வழியாக கம்பெனிக்கு 700 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சாய்ஸ் இன்டர்நேஷனல். டெக் மஹேந்திரா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. டாடா ஸ்டீலுடைய ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரித்தது 5% அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னவே டாடா ஸ்டீல் குறித்தான ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. நெதர்லாண்ட்ஸ் பிஸ்னஸ் அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. 1,600 வேலைகள் குறைக்கிறாங்க. அதனால் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். JP மார்கன் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ரிப்போர்ட்லனா, டாடா ஸ்டீல் இந்த நடவடிக்கை எடுக்கிறதன் வழியாக 500 மில்லியன் யூரோ சேமிப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நிதியாண்டு 2026 500 மில்லியன் யூரோ சேமிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க JP மார்கன். அவங்க தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீலுக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 180. தற்போதைய லெவலிருந்து ஒப்பிடும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. சதர்ன் ரயில்வேயோட ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 143 கோடி ரூபாய். CRM ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது 10 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர். கிரீன்லேண்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் ஹாங்காங் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். சைனாக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க பிராஸ் பில்லட்ஸ்.
பாசார் ஸ்டைல் ரீட்டைல் அவங்களுடைய புது கடையை ஆசாமில் திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 218 கடைகள் இருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பாசார் ஸ்டைல் ரீட்டைல். ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கியுடைய டார்கெட் ப்ரைஸை HSBC குறைச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, இந்த செக்டரில் போட்டி அதிகமாக இருக்குது. ஜொமேட்டோக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க 280. கடைசியாக ட்ரேட் ஆனது 218. ஸ்விக்கிக்கு தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சி 385 கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்விக்கியுடைய விலை ₹333. ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய நார்த் கேரலினா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. 11 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். அரசு கிட்டத்தட்ட 55% ஸ்டேக் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஹையிலிருந்து ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு என்ன காரணம் CNBC TV 8 சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிதியாண்டு 2025 கைடன்ஸை அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் மிஸ் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் வால்யூம் நிதியாண்டு 2025 அவங்க எட்டியிருப்பது 8%. ஆனால் அவங்க சொல்லியிருந்த கைடன்ஸ் 18% 20%. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வால்யூம் எட்டியிருப்பது முழு நிதியாண்டிற்கு 6.8%. அவங்க கொடுத்திருந்த கைடன்ஸ் 15%. டொமஸ்டிக் வால்யூம்ஸ் அவங்க எட்டியிருப்பது 12%. கொடுத்திருந்த கைடன்ஸ் 25%. ஸோ கைடன்ஸை காட்டிலும் எட்டியிருப்பது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால தான் வீழ்ச்சியை பார்த்துருப்பதாக CNBC TV 8 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. DMD டியூஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். வேதாந்தா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒடிசா மாநிலத்தில் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் இழப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹71 கோடி. ஃப்ளை ஆஷ் அகற்றுறது சரியாக பின்பற்றலாம், அந்த ப்ராசஸ் சரியாக பின்பற்றலாம் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த அபராதம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் ஆயிருக்கு. லாங் டேர்முக்கு BBB+லேருந்து A- உயர்ந்திருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு A2லேருந்து A2+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏப்ரல் 21 குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். அசோகா பில்கான் லிமிடெடுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. சென்ட்ரல் ரயில்வேடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு ₹568 கோடி. மாருதி சுசுகி ஏப்ரல் 25 குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும். யாத்ரா ஆன்லைன் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ரோஹன் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. RBI போன வாரம் நம்ம பார்த்துருந்தோங்க, ரேட் கட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நிறைய பேங்க்ஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அதோடைய வழியாக IOBயும் குறைச்சிருக்காங்க. 9.1%லிருந்து 8.85% குறைச்சிருக்கிறாங்க. கிளாக்ஸோஸ்மித்லைன் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. GST அத்தாரிட்டிஸ் ₹21.63 கோடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனலுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு ₹127 கோடி. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். QMS மெடிக்கல் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 216% வால்யூம் அதிகரித்தது. கோல்டியம் இன்டர்நேஷனல் 20% ஷேர் பிரைஸும் 143% வால்யூம் அதிகரிப்பு. கேம்லின் ஃபைன் 20% ஷேர் பிரைஸ் 829% வால்யூம். கிராவிட்டா இந்தியா 16% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 284% வால்யூம் அதிகரிப்பு. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் 14% ஷேர் பிரைஸும் 107% வால்யூம் அதிகரிப்பு. சாரதா எனர்ஜி 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 877% வால்யூம் அதிகரித்தது. சுந்தரம் கிளேட்டன் 11% ஷேர் பிரைஸும் 150% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 290% வால்யூம் அதிகரித்தது. LT ஃபுட்ஸ் 10% ஷேர் பிரைஸும் 173% வால்யூம் அதிகரிப்பு. வோகாட் 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 246% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் முத்தூட் ஃபினான்ஸ் 6% வீழ்ச்சி, 675% வால்யூம் அதிகரிப்பு. நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. RBI கோல்ட் லோன் பிஸ்னஸில் அந்த விதிகளெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஜோதி லேபரேட்டரிஸ் 4% வீழ்ச்சி, 400% வால்யூம் அதிகரிப்பு. ஷீலா ஃபோம் ஸ்லீப்வெல் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, ஸ்லீப்வெல் மேட்ரஸ் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி ஷீலா ஃபோம் 3% வீழ்ச்சி, 130% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ஸ் ஹெல்த் கேர் 3% வீழ்ச்சி, 230% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.